எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் தயிர் சோறு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு காலையில் நைட்டே முடிவு பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சோடனே பையன்கிட்ட சொன்னால் வேணாம்மா சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி பிள்ளைங்க கேட்கும்போது அதை செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து செய்ய ஆரம்பித்தாச்சு. நான் எப்போவுமே கொண்டைக்கடலை பச்சை பட்டாணிலாம் ஊற வச்சு வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில். அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக. அதுவும் இல்லாமல் இந்த பருப்புலாம் இந்த மாதிரி குருமாவில் வச்சா தான் இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அது ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் குருமா வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணியெல்லாம் போட்டு குக்கர்லேயே தாளிச்சுறதுக்காக வச்சுட்டேன். சப்பாத்தி சுடுறதுக்கு தான் மாவு பிணைஞ்சி வச்சுருந்தா கொஞ்சம் ஊறி சாஃப்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி மிக்ஸி எடுத்தாச்சு. நான் எப்போவுமே மைதா மாவுக்கு தான் மிக்ஸி யூஸ் பண்ணுவேன். சப்பாத்தி மாவு சாஃப்டாக தானே இருக்கும், கையாலே பிணைஞ்சிக்கலாம் கோதுமை மாவுன்றதுனால. சரி இன்றைக்கி டைம் ஆகிடுச்சி ஸ்கூலுக்கு அப்படின்றதுக்காக மிக்சியில் போட்டாச்சு. மாவு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போட்டுட்டு ஒரே வாட்டி தான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டேன். உண்மையிலே ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்துச்சுங்க மாவு. நான் கோதுமை மாவு பிணைஞ்சதில்லை, மைதா மாவு தான் பிணைஞ்சிருக்கேன். நம்ம 2 மணி நேரம் ஊறினா எவ்வளோ சாஃப்ட்டு கிடைக்குமோ அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு சப்பாத்தி. மிக்சியில் போட்டதுக்கப்புறம் டக்குன்னு போட்டு கொஞ்சம் வேலையும் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் அந்த மாதிரி மிக்ஸி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கோதுமை மாவு போட்டு பாருங்கள், நல்லாவே பிணைஞ்சி கொடுக்குது. அதுக்கப்புறம் சூப்பரான சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தியில் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றி செஞ்சாச்சு. சூப்பரான குருமாவும் ரெடி ஆகிடுச்சி. உங்களுக்கு சப்பாத்தி குருமா பிடிக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி நல்லா இருந்துச்சுன்னு. ஓகே, டாடா, பாய்.